அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அப்புறம் கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின். என்னப்பா அவங்களா ரீல்ஸ்ல வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க சார். அப்போ இதையெல்லாம் பயன்படுத்துகிற டெக்னிக்கலா இந்த 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 சமூகம் இவங்க எதை நோக்கி போறாங்களோ அது வழியாக போய் அதை மாற்றுவதற்கு ஒரு டெக்னிக்கல் பர்சன் தேவை. அந்த கெப்பாசிட்டி உள்ள மனிதரா நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அவன் நினைப்பான், இவன் நினைப்பான், எதிராளி நினைப்பான், இல்ல கூடகிறவன் நினைப்பான்றதெல்லாம் பார்க்காம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறது இன்றைய அளவில் இந்த வழகடா குழகடான்லாம் இல்லாம அண்ணாமலை அவர்கள் பேசுவார். அதால அண்ணாமலை அவர்கள் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமா அது வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லி இந்த பிஜேபின்னு சொல்லியும் பிஜேபி சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேங்குது, அண்ணாமலை அவர்களை பிஜேபியிலேருந்து எடுத்தது மிகப்பெரிய தவறுன்ற மாதிரிலாம் சாதாரணமாக அவங்கிறவங்க பேசுவாங்க. அண்ணாமலை தானே எதனா ஆயிருக்கேன் பிஜேபி தேர்தலில் பிஜேபி நிற்குது அப்படின்ற மாதிரிலாம் எளிய மக்கள் விமர்சனம் பண்ணதெல்லாம் நம்ம கேட்டோம்ல. அதால பிஜேபியை அண்ணாமலை அவர்கள் பலப்படுத்தலாம், ஒன்றும் நிம்மராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு வெளியில பேசுறது நமக்கு வர செய்திகள் எல்லாமே அவரு ஒரு 90% புது கட்சியை ஆரம்பிப்பார் மாதிரி சொல்றாங்க.